முதலில் ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் விஷயத்தோட தொடக்கம் பாரு பிரஜன் சாண்ட்ரா மத்தியில் ஒரு அலிகேஷன் உருவானது. இதெல்லாம் ஒரு ஹீட் ஆஃப் த மோமெண்ட் கான்வர்சேஷன் ஆவிட்டு பார்த்தால் மட்டும்தான் எஸ்கலேட் ஆனது. இப்ப நான் ஒவ்வொன்னையும் ஃப்ரீயா சொல்வேன். பாரு தவா, பிரஜன் தவா, சாண்ட்ரா தவா எல்லாமே ஒரு பேச்சு. பிரச்சனை ஒன்று காம்போ மற்றும் கோலிங். தீபக் ஆரம்பத்துல பட்டு சலசலா டிப்ஸ் கொடுத்து இருந்தார். நீங்க டாஸ்க் பண்ணத்தான் வந்துருக்கீங்க, கவுண்டர் பண்ணுறதுல சின்ன டைமிங் வச்சு எசாக இல்லாம பண்ணுங்க அப்படின்னார். உண்மையில இதுதான் சரியான அட்மின் பாயின் வீல் பேஷன் காம்போ. கடைசிக்கு கேம் தான் காட்ட வேண்டிய இடம்தான். பிரச்சனை 2 பாசிட்டிவ் vs நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ். விக்ரம் உடம்பு சரியாகி கடந்து வரும்போது பாரு ஆவேசமா அவங்க பாடி நகருது சொன்னார். இதுல போட்ட பாடி ஷேமிங் எனக்கு புரியலை. நம்ம நடையில் சில கிராஸ் பவுண்டரிஸ் இருக்கு. காமெடி சொன்னாலும் மற்றவர் பார்த்து ஹர்ட் ஆகினால என்ன நம்மை இடுக்கணும். அதனால அப்ப கூர்மையான சாரி கேட்டுக்கிட்டு ஸ்ராப்டாக முடிச்சுக்கிட்டார். நான் இதற்கு சப்போர்ட். பிரச்சனை 3 டார்கெட்டிங் கை மூவ். பிரஜனுக்கும் பாருவுக்கும் இடையே பர்சனல் பாண்டிங் இருக்குதுல ஒரு டச்சிங் மோமெண்ட் இருக்கு. அப்ப பிரஜன் பாரு வந்து டோலை பிடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணியதுல பாரு அதிர்ச்சி அடைந்து அது பிசிக்கல் ஹர்ட் ஆக உணர்ந்தார். இது எல்லாம் எஸ்காப்பர் பர்சனல் ஸ்பேஸ் ரெஸ்பெக்டட் பண்ணலாமன்னு பெரிய கேஷன். பிரச்சனை 4 டாஸ்க் ப்ராப்ளம். சாண்ட்ரா ரொம்ப கேவிஸ்டான டாஸ்க்ல பிரச்சனை உருவாக்கினாங்க. அவங்க மொட்டிவேஷன் எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா கமிட்மெண்ட் வீணாக்குற மாதிரி நடிச்சதும் கூட்டம் கோஹீசிவ் ஆக வேலை பண்ணாம போச்சு. அதனால சாண்ட்ராவுக்கு மக்கள் கடிதம் கொஞ்சம் நெகட்டிவ். பேஸ்ட் மற்றும் வால்ட் கார்டு. இப்ப வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் பாரு. மற்றவர்கள் வியானா, துஷார், கானா, வினோத், சபரி, அமித், கெமி, சுபி, பிரவீன். ஆனா பிரஜன் ஃபைனல் கிடைத்தார். ஏன் அவன் எமோஷனல் கண்ட்ரோல் டீம் வேலை பண்ணுற ஆட்டிடியூட் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணலில் நல்லாரு. வைல்ட் கார்ட் என்ட்ரன்ஸ் லே டென்ஷன் நிறைய. ஃபைனல் ஹைலைட்ஸ் எஜேஎஃப்ஜே அட்டென்ஷன் சீக்கிங் நடத்தை. பொறாமை கொஞ்சம் பெரிய வார்த்தை. ஹவுஸ் டைனாமிக்ஸ் பாதிக்குது. கம்ருதீன் வலிய வெஸ்ட் பிஹேவியர். அவனுடைய வாணி கை வச்சது தவறு. அமித் டாய்லெட் கிளீனிங் கமிட்மெண்ட் நல்லதை காட்டினார். இதுவே பாசிட்டிவ் பாயிண்ட். கடைசி ரெமார்க் சீரியஸ் ஷெமிங். பிக் பாஸ் ஷோ இன்னும் மக்களின் பர்சனல் பவுண்டரிஸ் காத்து நடப்பது அவசியம். காமெடி இருக்கலாம் ஆனா அதை கிராஸ் பண்ணாத மாதிரி பேசணும். சாராட் ஆன் பர்சனலா அபோஜி கேட்டுக்கிட்டு இஷ்யூ ஸ்கிரீன் பண்ணலாம்னு நானே சொல்லுறேன். இப்படி ஒரு இண்டன்ஸாக எபிசோட். உங்க ஒப்பீனியன் என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க யாருக்கு சிம்பத்தைஸ் பண்ணீங்க, யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் என்று நீங்க நினைக்கிங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த எபிசோட்ல மீண்டும் வந்து கவர் பண்ணுவோம். வரநாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.